அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ராக் ஃபுட் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாங்காய் சீசன் இருக்கும்போதே ரொம்ப டேஸ்டான மாங்காய் தித்திப்பு, அதாவது மாங்காய் பச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இந்த மாங்காய் பச்சடி நீங்கள் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா ஒரு வாரம் ஆனாலும் கெட்டு போகாதுங்க. இப்போ இந்த சுவையான நல்ல டேஸ்டான மாங்காய் பச்சடி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம மாங்காய் பச்சடியை குக்கரில் தாங்க செய்ய போகிறோம். குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் நான் இன்றைக்கி ஒரு முழு மாங்காவை தோலோட இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ரொம்ப மெலிசான பீசஸாக கட் பண்ணாமல் கொஞ்சம் மொத்தமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ மாங்காய் சேர்த்ததுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் இதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளைப்பாகு சேர்த்துக்கலாம். வெள்ளத்தை நீங்கள் அப்படியே தட்டி போட்டு கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த மாங்காய் பச்சடி, அதாவது மாங்காய் தித்திப்புக்கு நான் இன்றைக்கி கல்லாமணி மாங்காய் பயன்படுத்தியிருக்கேங்க. இதை கிளிமூக்கு மாங்கான்னு சொல்லுவாங்க. இந்த மாங்காயில் நீங்கள் மாங்காய் பச்சடி செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெள்ளைப்பாகு சேர்த்ததுக்கப்புறம் இதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது. ஜஸ்ட்டு இது மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் குக்கரை மூடி வச்சு ஒரு 2 விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப விசில் விட்டுறக்கூடாது. 2 விசில் போதுமானதாக இருக்கும். இப்போ 2 விசில் ப்ரெஷர் எல்லாம் நல்லா இறங்கிருச்சு. இப்போ மாங்காய்லாம் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம மாங்காய் தித்திப்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ மாங்காய் தித்திப்பு செய்கிறதுக்கு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் விட்டுக்கோங்க. அடுப்பை மிதமான தீயில் வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு, அதுக்கப்புறம் ஒரு 5-6 வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் சேர்த்ததுக்கப்புறம் இதில் ஒரு 2 வரமிளகாவை கிள்ளி போட்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம குக்கரில் வேக வச்சுருந்த அந்த மாங்காவை இது கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த தண்ணி எல்லாமே ஓரளவுக்கு வத்துற வரையும் நம்ம இதை கொதிக்க வச்சுக்கலாங்க. இது ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா கொதிக்கணுங்க. இப்படி கொதிச்சதுன்னா உங்களுக்கு அல்வா பதத்துக்கு இந்த மாங்காய் தித்திப்பு வந்துருங்க. அது வரையும் நம்ம இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷமாக இது நல்லா கொதிச்சிட்ருக்குது. தண்ணி இன்னும் கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வேணும். அதனால் இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா கொதிக்க வச்சுக்கிறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் முழுசாக ஒரு 7 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுட்டேன். இப்போ அல்வா பதத்துக்கு வந்துருச்சு. இது ஆற இன்னும் நல்லா கெட்டியாகுங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ ரொம்ப சூப்பரான மாங்காய் தித்திப்பு ரெடி ஆயிருச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த பதிவை பார்த்து மாங்காய் பச்சடி வீட்டில் செஞ்சு பாருங்கள். நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். மாங்காய் பச்சடி பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னோட இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட இந்த பதிவை பார்த்ததுக்கு நன்றி.